அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், இணை துணை எதுவுமில்லாதவன், யாரையும் பெறாதவன், யாராலும் பெறப்படாதவன், ஒப்பு உவமை எதுவுமில்லாதவன், குன் ஆகுக என்று சொன்னால் ஒன்றை ஆக்கிவிடக்கூடிய வல்லமை படைத்தவன், ஒரே ஊதுதலில் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. அந்த ஏக இறைவனின் அதிகாரத்தை வல்லமையை பறைசாற்றுவதற்காக அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் தங்களுடைய வாழ்விலை இயன்றவரை பின்பற்றிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர் மீதும் இந்த வாராந்திர நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் மன்னிப்பும் கருணையும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த வாரத்துடைய உரையை தொடங்குகிறோம். அழகிய படைப்பாளன் மலக்குகள் என்ற தொடரில் இதுவரை 6 உரைகள் கடந்திருக்கிறோம். 5-6 ஞாபகம் இல்லை. பெரும்பாலும் இன்றைய உரை அந்த தொடருடைய கடைசி உரை. மலக்குகளை குறித்து பல்வேறு செய்திகளை இதுவரை பார்த்திருக்கிறோம். கடந்த உரையில் மலக்குகளை குறித்து பார்க்கும் பொழுது மனிதர்கள் இறை தூதர்களை மறுக்கும் பொழுது ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எல்லா இறை தூதர்களிடத்திலும் கேட்டாங்க. அல்லாஹ் உங்களை தான் தேர்ந்தெடுத்தானா? நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு கிடைச்சிங்களா? ஏன் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எல்லா இறை தூதர்களிடத்திலும் கேட்டாங்க. அல்லாஹுடைய தூதரிடத்திலும் இந்த கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அல்லாஹுடைய தூதர் கூட வருத்தமடைஞ்ச நிலையில் அல்லாஹ் வசனத்தை இறக்குனா. அவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லுவது மட்டும்தான் உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் பேசுவான். மலக்கை நான் தூதராக அனுப்ப மாட்டேன் என்று நேரடியாக அல்லாஹ் பேசுவான். மனிதர்களுக்கு மனிதரைத்தான் தூதராக அனுப்புவேன் என்று பேசுவான் என்ற செய்தியை பார்த்தோம். மனிதர்களோடு ஒத்துப்போகக்கூடிய சில குணாதிசயங்களும் மலக்குகளுக்கு உண்டு. மனிதர்களோடு மாறுபடக்கூடிய பல குணாதிசயங்களும் மலக்குகளுக்கு உண்டு. அதை குறித்து 1-2 செய்திகளை கடந்த உரையில் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் செய்திகளும் இருக்கிறது. அந்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு செய்தி முஸ்லிமில் பதிவாயிருக்கக்கூடிய முஸ்லிமில் 564வது ஹதீஸாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி சொல்லக்கூடியது, பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை நீங்கள் உண்டுவிட்டு பள்ளியின் பக்கம் வழிபாட்டின் பக்கம் வர வேண்டாம். ஏனெனில் ஆதமுடைய மக்கள் எதனால் வெறுப்பு அடைவார்களோ அதே போன்று மலக்குகளும் வெறுப்பு அடைவார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ் பேசுகிறது. நீங்கள் வழிபாட்டுக்கு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா துர்நாற்றம் வீசும். பச்சையாக அப்படியே சாப்பிட்டா, சமைச்சு சாப்பிட்டா அதில் ஸ்மெல்லு குறைஞ்சிரும். பச்சையாக சாப்பிட்டா அதில் துர்நாற்றம் வரும். வாயை திறந்தாலே வாடை மோசமாக இருக்கும். அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு பள்ளியின் பக்கம் வராதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி. அந்த செய்தி சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் சொன்னாங்க, மனிதர்கள் எப்படி வெறுப்படைவார்களோ அதே போன்று மலக்குகளும் வெறுப்படைகிறாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, வாயை ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் வந்தோம்னா அந்த வாசம் மோசமாகத்தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் கொட்டாய் விட்டார்னு வச்சுங்களேன், வாயை திறந்தாருன்னா மோசமாக இருந்தால் நம்ம ஒரு அருவருப்பு அடைவோம். என்னடா அது இப்படி ஒரு ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியான மலக்குகளும் வெறுப்படைகிறாங்க. அதனால் அப்படி செய்யாதீங்க என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். இன்னொரு செய்தியை பார்க்குறோம். அந்த செய்தி அஹ்மது என்ற ஹதீஸ் நூலில் 20898வது செய்தி. இது ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட செய்தி. அல்லாஹுடைய தூதரவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பின்னால் நபித்தோழர்களுடைய வீடுகளில் தங்கியிருந்தாங்க.
அதில் ஒரு முக்கியமான நபி தோழர் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் அல்லாஹுடைய தூதர் தங்கியிருந்தாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னால். அப்போ தங்கி இருக்கும் பொழுது அந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க இடத்துல தான் உணவுகள் அல்லாஹுடைய தூதருக்கு தரப்படும். அப்படி தரப்படும் பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, அந்த உணவு தட்டில் ஒரு ஓரத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சில நேரங்களில் அப்படியே அதில் இருக்கிற மிச்சம் உணவை அந்த அபு அய்யூப் அன்சாரி அவங்களுடைய வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. கொடுத்து விட்டவுடனே அதில் பார்த்தாலே தெரியும் இது அல்லாஹுடைய தூதரவர்கள் சாப்பிட்ட பகுதி என்று. அந்தளவுக்கு நாகரிகமாக அழகாக அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அந்த இடத்துல அபு அய்யூப் அன்சாரி அவங்களும் கை வைத்து அல்லாஹுடைய தூதர் மேலே இருக்கிற பிரியத்தில் அதே இடத்துல அவங்க வச்சு சாப்பிடக்கூடிய வழக்கமாக வச்சுருப்பாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். சாப்பாடு வரும், சாப்பிடுவாங்க. மிச்சம் இருந்தால் அனுப்பிச்சி விட்டா அந்த தட்டை பார்த்தாலே தெரியும் இது அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்துல சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த நபித்தோழரும் அல்லாஹுடைய தூதரின் மேல் இருக்கிற பிரியத்தின் காரணமாக எடுத்து சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கும். பொதுவாக ஒரு மனிதர் மீது பிரியம் கொண்டால் நம்ம அந்த எடுத்து சாப்பிட்றத அருவருப்பாக நினைக்க மாட்டோம். ஒரு மனிதர் மீது பிரியம் இல்லைன்னா தான் நம்ம இன்னொருத்தர் கை வச்சதை நம்ம கை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். பொதுவாக கணவன் மனைவியெல்லாம் இன்னும் அருவருப்பு இல்லாமல் எடுத்து சாப்பிடக்கூடிய வழக்கம் இயல்பிலே இருக்கும். அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தில் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை தங்களுடைய உயிருக்கு மேலாக நேசித்தாங்க. பல நேரங்களில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அப்போது அவங்க சாப்பிட்ட அந்த இடத்துலேருந்து இவங்களும் சாப்பிடக்கூடிய வழக்கமாக இருந்துச்சு. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு உணவு அனுப்பப்படும். அந்த தட்டு அப்படியே கை வைக்காமல் அப்படியே திருப்பி வந்துடும். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்களுடைய இடத்து வீட்டுக்கு எந்த உணவும் சாப்பிடாமல் அப்படியே வந்துடும். வந்த உடனே இந்த நபித்தோழருக்கு ரொம்ப வருத்தமாயிரும். என்னடா சாப்பிடாமல் அனுப்பிச்சிட்டாங்களே, என்ன பிரச்சனைன்னு தெரியலேன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. வந்து கேட்டவுடனே அதில் கொஞ்சம் பூண்டு வாசம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சு, அதனால் நான் தொடலை என்று சொல்லுவாங்க. உடனே அந்த நபித்தோழர் திருப்பி கேட்பார், அப்புறம் ஏன் திருப்பி என்கிட்ட அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு கேட்பார். இல்லைங்க எனக்கு பிடிக்கல, நான் கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ நான் எப்படி சாப்பிடுவேன் அதை என்றது நபித்தோழர் சொன்ன செய்தியை பார்க்குறோம். அப்போ அல்லாஹுடைய தூதரவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிக்காத சில உணவுகளும் இருந்திருக்குது. பொதுவாக இந்த செய்தி வந்து அந்த பிடிக்காத இடத்துல தான் அந்த 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 இடம் வருது. அது அல்லாஹுடைய தூதரிடத்து அந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நாகரிகமாக இருக்கணும், அல்லாஹ் அழகை விரும்புவன் அழகானவன் என்ற பல்வேறு செய்திகள் இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாகரிகமாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. நம்ம எப்பொழுதுமே இஸ்லாமிய சமூகம் வந்து கூட்டு சமூகம், நம்ம தனித்து வாழக்கூடிய சமூகமே கிடையாது. நம்ம எங்கே போனாலுமே கூட்டு சமூகம் தான். வழிபாட்டிற்கு வந்தாலும் கூட்டு சமூகம் தான், வாழ்வியல்லையும் கூட்டு சமூகம் தான். நம்ம தனித்து துண்டித்து எங்கேயுமே போக முடியாது. நம்ம ஜமாத்தாக தான் எல்லா இடங்கள்லையுமே இருப்போம். எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு கூடுதல் இல்லாமல் இஸ்லாத்தில் எந்த வழிபாட்டையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதில் அப்போ கூட்டு சமூகமாக இருக்கும்போது பல மனிதர்கள் வருவாங்க. அப்போது சில பேருக்கு உடலில் வியர்வை அதிகமாக வரும், அப்போ வாடை இருக்கும். அப்படிலாம் அருவறுப்பு அடைஞ்சிடாமல் பிறருடைய மனசு நோகு ஆகாமல் நாம் நடந்து கொள்ளணும். பிறருடைய மனசு நோகாமல் நடந்து கொள்வது நம்ம எவ்வளோ கவனம் எடுக்கிறோமோ அதே அளவு மலக்குகளும் நம்ம மீது நோகாமல் தூரமாக இல்லாமல் கூடவே இருப்பாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இந்த வெங்காயம் பூண்டு சம்பந்தமான செய்திகளை தேடும் பொழுது இந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது இல்லைங்கிற செய்தியெல்லாம் படிச்சிருப்பீங்க சோசியல் மீடியாவில். அந்த அம்மா சொன்னிச்சில்ல, வெங்காயம் ஏன் விலை ஏறுதுன்னு கேட்டால் நான் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது இல்லைன்னு நிதியமைச்சர் அந்த அம்மா சொன்னிச்சு இல்லையா. அப்புறம் இவனுங்க ஏன்டா வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது இல்லைன்னு கொஞ்சம் தேடினேன். அவனுங்கள்ட்ட எந்த பிரயோஜனமான தகவல்களும் எப்போதும் வர்றதில்லை. ஒரு சரியான அத்தன்டிகேட்டட் நியூஸ் எதுவுமே வராது. காலப்போக்கில் ஒன்றை அவங்க கடைபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமே அவங்கள்ட்ட தேட முடியாது. ஆனால் ஒரு காரணம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த பிராமணர்கள் இந்த பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சாத்வீக குணமுடையவங்களாம். அது என்னடா சாத்வீக குணம்னா மென்மையான குணமுடையவங்களாம். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டா உணர்வுகளை அதை தூண்டுமா, அதனால் உணர்வுகளை தூண்டுனா வீரமான காரியங்களெல்லாம் செய்ய சொல்லுமா, அது செய்யக்கூடாது அவங்கெல்லாம். ஆமாம், அவங்க தான் வீரமான காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. அவங்களுடைய வழக்கமே வந்து போட்டியில் தோற்பவர்களும் இல்லை, வெற்றி பெறுகளும் இல்லை, இடையிலேருந்து வேடிக்கை பார்க்குறவங்க. எப்போதுமே அவங்களுடைய வேலையே அதானே. போட்டியில் தோக்கவும் மாட்டாங்க, ஜெயிக்கவும் மாட்டாங்க, அம்பையராக மட்டும்தான் இருப்பாங்க, நடுப்ப நின்றுக்குவாங்க. அப்போது அதை வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு குணங்கள் அவங்களோட ஒரு பட்டியல் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்குது. வெங்காயம் பூண்டு மட்டும் லிஸ்ட்டில் இல்லை, அது ஒரு 15-16 காய்கறிகள் இருக்குது.
இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கல் மண்ணு மட்டும் திம்பாங்க போல தெரியுது. அதை இப்போ நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை. அவங்கள்ட்ட சொல்கிற காரணம் வந்து சாத்வீக குணமுள்ள வேதங்களை கற்பதனால் சாத்வீக குணம் நமக்கு போயிடும் இதெல்லாம் சாப்பிட்டா, அதனால் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அவங்களே அவங்களுக்கு ஒரு ரூலை வச்சுருக்கிறாங்க. அந்த ரூல்லையும் அவங்கள்ட்ட தெளிவில்லை, ஏன் இதை சாப்பிடக்கூடாது, இதனால் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் அவங்களிடத்துல இல்லை. நம்முடைய மார்க்கம் அழகான மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெளிவாக சொன்னாங்க, பிறர் அருவருப்பு அடையக்கூடாது. பொதுவாக வந்து நம்ம உடலிலிருந்து வாடை வருகிற நமக்கு தெரியாது, அது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து பெரும்பாலும் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அடுத்த ஆள் வந்து சொன்னால் தான் தெரியும் உன் உடம்புலேருந்து ஸ்மெல் அடிக்குதுங்கிறது இயல்பான ஒன்று. அதனால் நம்ம கூட்டு சமூகமாக இருக்கிறதுனால அந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும். பிற மனிதர்கள் அருவருப்படைகிறாங்க ஒரு பக்கம், மலக்குகளும் அதனால் அருவருப்படைகிறாங்கன்னா அவங்களுடைய நேசத்தை, அவங்களுடைய நெருக்கத்தை நம்ம தொலைச்சிருவோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் என்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தியில் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று இல்லாவிட்டால் நான் 5 நேர தொழுகைக்கு முன்னாலேயும் பல் துலக்குமாறு கட்டளையிட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் 887வது செய்தியாக பார்க்குறோம். பல் துலக்கிறத கட்டாயமாக ஆக்கியிருப்பேன் என்று சொல்கிறோம். பொதுவாக வந்து இஸ்லாம் வந்து சுத்தத்தை விரும்பும், ஆரோக்கியமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது இஸ்லாம் ரொம்ப விரும்பும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் 5 முறை குளித்தால் உங்களிடத்தில் அழுக்குகள் இருக்குமா, இருக்காதில்ல, அதுபோன்று உங்களுடைய நிகழக்கூடிய அனைத்து தவறுகளையும் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கு இடையுள்ள அந்த கால அவகாசத்தில் நீக்கிறதுன்னு சொன்னாங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் பள்ளிக்கு வரும் பொழுது இருக்கிற ஆடையில் சிறந்த ஆடையை உறுத்தி கண்ணியமான எந்த விதமான அருவருப்பும் இல்லாமல் பிறர் முகம் சுளிக்காத வகையில் வரணும் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நிறைய பார்க்குறோம். அதனால் இப்படி ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. உங்களுக்கு சிரமமாக இருக்காது அப்படின்னு நிலைமை வந்தால் நாம் பல் துலக்குவதை கட்டாயமாக ஆக்கியிருப்பேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குறோம். அதனால் பள்ளிக்கு நம்ம வரும்பொழுது பள்ளிக்கு பேண வேண்டிய ஒழுங்குகளை மிக முக்கியமானதில் நம்முடைய சுத்தம், நம்முடைய உடம்புடைய ஸ்மெல்லு, அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் என்ற செய்தியை பார்க்குறோம். அடுத்து மலக்குகள் வெறுப்படையக்கூடிய இடங்களில் மலக்குகள் வரமாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய 1-2 செய்திகளை பார்க்கிறோம். அப்படியான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவருடைய வீட்டில் உருவப்படங்கள் மாட்டப்பட்டு இருக்கிறதோ, எவருடைய வீடுகளில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் என்ற செய்தியை புகாரியில் 3225வது ஹதீஸாக பார்க்குறோம். 2 செய்தி அந்த இடத்துல வருது. ஒன்று, எவருடைய வீடுகளில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு மலக்குகள் வரமாட்டாங்க என்று. பொதுவாக இஸ்லாத்தை குறித்த அளவுக்கு உயிரினங்களை பற்றி பேசும் பொழுது இஸ்லாம் ஒரு உயிரினத்தை வந்து தடை என்று சொல்லுதுன்னு சொன்னால் அது பன்றி குறித்து தான் பேச முடியும். பன்றி வந்து நமக்கு ஹராம் என்று நேரடியாக. பன்றி அல்லாமல் வேறு ஏதேனும் உயிரினங்களை குறித்து இஸ்லாம் பேசுதா என்றால் இப்போ தடையை குறித்து எதுவும் பேசலை. பொதுவாக நமக்கு தெரியும் இது தடையா அது தடையா என்கிற எது தடை என்றால் அது மட்டும்தான் இஸ்லாம் சொல்லும், மற்றதெல்லாம் கூடும் என்ற அடிப்படையில் தான் வரும். இந்த இடத்துல இந்த நாய் வளர்க்கிறதை குறித்து, நாய் எங்கே வளர்க்கப்படுகிறதோ அங்கு மலக்குகள் வரமாட்டார்கள் என்பது நேரடியான செய்தியாகவே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடுகளிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருவதாக வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் இப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காத்திருக்கிறாங்க. சொன்ன நேரத்தில் வரலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. உதாரணத்துக்கு இப்படி விளையும், நாளைக்கு அசருக்கு பிறகு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அசருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காத்திருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. பொதுவாக சொன்ன டயத்தில் கரெக்டாக வந்து ஆஜராகிடுவாங்க. ஆனால் வரலை என்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வருத்தமாயிருது. என்னடா அவங்க வாக்குறுதி மீற மாட்டாங்களே, சொன்ன டயத்தில் பர்ஃபெக்டாக வருவாங்களே, என்ன ஆச்சு, ஏன் வரலை என்று கொஞ்சம் மனசில் இவங்க சஞ்சலப்படுறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, வரலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வரலை. அப்போ கையில் ஒரு குச்சி ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் கூடுதலானதுனால குச்சி அப்படி தூக்கி தூர போடுறாங்க. தூர போட்டுட்டு எழுந்து போய் இந்த குச்சியை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ குனிஞ்சு எடுக்கும் பொழுது பார்க்குறாங்க, அவங்களுடைய அந்த பெட்டுக்கு கீழே ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்களுடைய வீட்டில் அந்த குச்சியை எடுக்கும் பொழுது தான் கவனிக்கிறாங்க, நாய்க்குட்டி ஒன்று படுத்துருக்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இது என்ன ஒரு நாய்க்குட்டி படுத்துருக்குன்னு. அவங்களும் அதை கவனிக்கலை. அப்புறம் அவங்க அந்த நாய்க்குட்டியை விரட்டி விட்றாங்க, வெளியில் ஓடிடுது. வெளியில் ஓடிய பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க.
வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்கிறாங்க, நான் குறித்த நேரத்தில் என்னால் வர முடியல, காரணம் இங்கே ஒரு நாய் இருந்துச்சு, அதனால் வர நீங்கள் அதை வெளியே அனுப்பின பின்னால் தான் நான் உள்ளே வந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிமில் 3928வது ஹதீஸாக பார்க்குறோம். அப்போ நாய் எந்த வீடுகளில் இருக்குதோ அந்த வீடுகளில் மலக்குகள் வரமாட்டார்கள் என்ற செய்தி நேரடியாக தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம வீடுகளில் நம்ம பெரும்பாலும் நாய்கள் வளர்க்குறதில்ல. இப்போ ஒமானிகள்லாம் சில பேராக பார்க்கல, நாயை ரொம்ப நேசமாக புள்ள குட்டி அப்படி பராமரிக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நாயை நாய்க்கு ஒரு பெட்டு கொடுத்து அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற ஆட்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அது எவ்வளவு ஹைலி பிராண்டடான பிரீடாக இருந்தாலும் நாய் தான், எந்த மறுப்பும் இல்லாமல் அது நாய் தான். ஆடு தான், மாடு தான், குதிரை தான். அது எவ்வளோ ஹைலி பிராண்டடாக இருந்தாலும் நாய் தான். அதுக்கு மேலே நேசம் வச்சு அதை வளர்க்குறேன்னு சொல்லி அதோடு கட்டிக்கிட்டு பிறல்ற ஆட்களை பார்க்குறோம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை. பொதுவாக இஸ்லாம் எந்த சட்ட விதியை சொன்னாலும் அதில் ஏதேனும் விதிவிலக்கு இருந்தாலும் அது விதிவிலக்கை சேர்த்தே சொல்லிடும். இப்போ நீங்கள் நாய் வளர்க்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பிற்காக நீங்கள் நாய் வளர்க்கிறீர்கள் என்றால் அதில் குற்றம் இல்லை. அந்த செய்தி புகாரி இன்னொரு ஹதீஸாக வருகிறது. நேரடியான வார்த்தைகள் இப்படியே வருகிறது, நாய் வைத்திருப்பவர் நற்செயல்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் அளவிற்கு குறைந்து கொண்டே போகும் என்ற வார்த்தை வருது. நாயை நம்ம வளர்க்குறோம்னா ஒரு நாள் நம்ம வளர்த்தோம்னா ஒரு கீராத் அளவு நன்மை நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கீராத் என்ற அந்த அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? உஹது மலை அளவுக்கு நன்மை போயிடும். அந்த செய்தி இன்னொரு இடத்துல வரும். ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும். அடக்கம் செய்யும் வரைக்கும் இருந்தால் 3 கீராத் நன்மைகள் கிடைக்கும் என்ற செய்தியே நமக்கு தெரியும். ஒரு கீராத் என்றால் உஹது மலை அளவுக்கு நன்மையை தான் ஒரு கீராத் என்ற அளவில் சொல்லப்படும். ஒருவர் ஒரு நாயை வளர்த்தார் என்றால் ஒவ்வொரு நாளைக்கும் உஹது மலை அளவுக்கு நன்மையை அவர் இழந்து கொண்டே இருக்கிறார் என்ற செய்தியை பார்க்குறோம். நம்மள்கிட்ட உஹது மலை அளவுக்குலாம் நன்மை இருக்குதான்லாம் தெரியல, தேடி பார்த்தாலே கஷ்டமாக இருக்கும். இருக்கிறத தக்க வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் இழந்துக்கிட்டு போகணும் ரொம்ப அவசியமாக. அந்த மூதேவியை பிடிச்சி வளர்த்து அதை எதுக்கு நம்ம வளர்த்து நம்ம வேறு டெய்லி ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டு இருக்கணும், அது அவசியம் இல்லாத ஒன்று. அதனால் அதை செல்லப்பிராணி என்று வளர்க்குற அந்த இடத்துலையும் சேர்க்க முடியாது. பாதுகாப்பிற்காக வளர்க்குறாங்க அப்படி என்றாலும் அது ஒன்றும் குற்றம் இல்லை. இப்போது தோப்புகள் வச்சுருக்கிறாங்க, நிறைய ஆடு மாடுகள் வளர்க்குறாங்க, அந்த இடத்துல வளர்க்குறாங்க. பெரிய பண்ணை வீடுகள் வச்சுருப்பாங்க, அவங்க பாதுகாப்புக்காக நாய்களை வளர்க்குற பழக்கங்களை சில இடங்களில் பார்க்குறோம். அப்படி தேவை இருந்தால் அதை வளர்க்கலாம். மற்றபடி அது தேவையில்லாமல் வளர்க்க வேண்டிய தேவையில்லை. பிரத்யேகமாக நாய்க்கென்று வேறு எதுவும் செய்திகள் இருக்கா என்றால் தேடி பார்த்தவர்கள் வேறு எதுவும் பிரத்யேகமான செய்திகள் இல்லை. நாய் அதை வளர்க்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க கட்டளையிட்ட செய்தியை பார்க்கிறோம். ஒருவேளை நாம் அதை மீறினோம் என்றால் ஒவ்வொரு நாளும் உஹது மலை அளவுக்கு நன்மையை இழந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மட்டும் நினைவில் வச்சுக்கணும். இதில் இந்த ஹதீஸில் இன்னொரு செய்தியும் கூடுதலாக வரும். மலக்குகள் வரமாட்டார்கள் என்ற இடத்துல உருவப்படங்கள் வைத்திருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ அந்த வழக்கம்லாம் இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது தான் எங்கள் வீடுகளெல்லாம் எங்களுடைய பாட்டனாருடைய அம்மா வழி பாட்டனார், அத்தா வழி பாட்டனார் அந்த ஃபோட்டோக்களெல்லாம் இப்படி ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்ததை எங்கள் சின்ன வயசில் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இப்போல்லாம் அப்படி எந்த வீடுகளும் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஃப்ரேம் அடித்து வரிசையாக ஃபோட்டோக்கள் மாட்டியிருப்பாங்க. வீட்டில் யாராவது மவுத் ஆகிட்டால் அந்த ஃப்ரேமை திருப்பி வச்சுருவாங்க, ஃபோட்டோவை திருப்பி வச்சுருவாங்க. மவுத்து நடந்த அன்னைக்கு மட்டும் அந்த ஃபோட்டோவை பூரா திருப்பி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா மலக்குகள் வரமாட்டாங்கன்னு. உருவப்படம் இருந்தாலே மலக்குகள் வரமாட்டாங்கன்ற செய்தியை இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு விவரம் தெரிஞ்ச பின்னால் அந்த ஃபோட்டோக்கள் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ உருவப்படங்கள் இருக்கிற வீட்டில் மலக்குகள் வரமாட்டார்கள் என்ற செய்தியும் மிக தெளிவான நேரடியான செய்தி தான். அந்த உருவப்படங்கள் என்றால் ஃபோட்டோக்களை குறிக்கும். அதே நேரத்தில் இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு கேள்வி கூடுதலாக வரும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க நிறைய உருவங்கள் வரைகிறாங்க, யானையை பூனையை எல்லாம் வரைகிறாங்க. அதெல்லாம் உருவமாக வருமா என்றால் அது உருவம்தான், ஆனால் அதில் எந்த விதமான குற்றம் இல்லை. இன்னொரு செய்தியில் விளையாட்டிற்கு பயன்படுத்தும் பொழுது அப்படியான உருவங்கள் கொண்ட பொம்மைகளை பயன்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அனுமதிச்சாங்க. அதனால் கல்வியை கற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படையில் உருவங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் அதில் குற்றம் இல்லை. மற்றபடி தேவையில்லாமல் உருவப்படங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால் அது குற்றமாகத்தான் பார்க்கப்படும். அந்த இடத்துல யார் வரமாட்டா? மலக்குகள் வரமாட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் இதுக்கு அடுத்த செய்தியாக இன்னொரு செய்தியை பார்க்குறோம்.
இப்போ நாம் ஏற்கனவே மலக்குகளை குறித்து பேசும்போது ஒரு செய்தியை அடிக்கடி சொல்லியிருப்போம். அவர்கள் சுய சிந்தனை இல்லாதவர்கள் என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தியிருப்போம். அப்படின்னா என்ன? சுய சிந்தனை இல்லாதவர்கள் என்றால் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதை அப்படியே செயல்படுத்துவாங்க, எந்த மறுப்புமே இல்லாமல். நீங்கள் சஜிதா செய்யுங்க என்றால் சஜிதா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்றால் ருக்கு செய்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் தஸ்பீக் செய்யுங்கள் என்றால் தஸ்பீக் செய்து கொண்டே இருப்பாங்க. எந்த விதமான கேள்வி கணக்கும் கேட்காமல் சொன்னதை அப்படியே செய்வார்கள் என்ற செய்தி தான் மலக்குகளை பார்த்திருக்கும். நமக்கும் மலக்குகளுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் அதுதான். நமக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இது நன்மையான பாதை, இது தீமையான பாதை என்று நமக்கு தெரியும். அல்லாஹ் 2 ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான். தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம நன்மையின் பக்கம் தேர்ந்தெடுத்து வந்தோம்னா அதற்குரிய கூலி கிடைக்கும். இல்லை நான் நன்மையின் பக்கம் தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் தீமையின் பக்கம் போவேன் ஒருவர் தேர்ந்தெடுத்தால் அதற்குரிய கூலியை அவர் பெற்றுக்கொள்வார். அப்போ 2 ஆப்ஷன் மனிதர்களுக்கு இருக்கிறது. அவங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம், அவங்களுடைய சாய்ஸ் தான் அது. எந்த நிர்பந்தமும் எவரின் மீதும் இல்லை. ஒரு தடவை கூட ஒரு முறை இங்கே ஒரு இடத்துல பேசும்பொழுது கேட்டாங்க, ஒரு முஸ்லீமாக அவர் பிறந்த ஒருத்தர் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரு, போய் நம்ம அவர் இடத்துல பேசும் பொழுது அவர் நாத்திகராக பேசுகிறார், கடவுள் மறுப்பாக பேசுகிறார், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு, எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு, குரானை வேதம் என்று நம்ப மாட்டேங்கிறாரு, அல்லாஹுடைய தூதரை ஏற்க மாட்டேங்கிறாரு, நேரடியாக மறுக்கக்கூடியவர் இருக்கிறாரு, என்ன அவரை செய்கிறது? நாங்கள் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. உபதேசம் செய்யலாம், ஏற்பது மறுப்பது அவரோட விருப்பம். நான் மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுங்க, நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னா விட்டுற வேண்டிதான். நாளை மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வை அவர் சந்திக்கும் பொழுது அதற்குரிய கூலி அவர் பெற்றுக்கொள்வார். நம்ம அவர் மீது எந்த நிர்பந்தத்தையும் செலுத்த முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்று நம்ம நிர்பந்திக்க முடியாது. நம்ம இருக்கிற செய்திகளை அறிவுபூர்வமாக ஆரோக்கியமான செய்திகளை சரியான வழி என்று எடுத்து சொல்லலாம். ஏற்பது மறுப்பது அவரவருடைய விருப்பம். இது மனிதர்களுக்கு கூடிய சாய்ஸ். ஆனால் மலக்குகளுக்கு அப்படியான சாய்ஸ் இல்லை. அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை அப்படியே நேரடியாக நிறைவேற்றுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தியிலும் கூடுதலாக ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கிறது. என்ன அல்லாஹ் சொன்னானோ அதை அப்படியே செய்வாங்கிறது பல இடங்களில் உண்மைதான். அது அந்த மலக்கு என்ன பணி அமர்த்தப்படுறாரோ அதை பொறுத்து அது மாறுபடுது. உதாரணத்துக்கு நான் போன உரையிலேயே சொன்னேன், அவர்கள் உணவு சாப்பிட மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னேன். போன உரையில் சொன்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல நற்செய்தி சொல்லுவதற்காக மலக்குகள் வருவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நற்செய்தி சொல்லுவதற்காக வருவாங்க. வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உணவு சமைச்சு வைப்பாங்க, அதை சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ மலக்குகள் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் மாறிடும். முகம் மாறினவுடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மலக்குகள் நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறோம் என்ற செய்தியை கடந்த உரையில் நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திருக்குர்ஆனில் 2 இடங்களில் அந்த செய்தி வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு மலக்குகள் வரக்கூடிய அந்த இடத்துல 2 செய்தியை பார்க்கிறோம். அந்த உரையாடலில் மலக்குகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல்களில் 2 செய்தியை சொல்கிறாங்க. ஒரு செய்தி என்ன, உங்களுக்கு நாங்கள் நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறோம், நீங்கள் பயப்படாதீங்க என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சொல்லுவாங்க, எனக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, இவ்வளோ வயசுக்கு பிறகு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்ன உடனே இந்த பதிலை கேட்ட உடனே மலக்குகள் பதில் சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் நடக்காது எதுவுமே இல்லை, அல்லாஹ் நாடினால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும் என்ற செய்தியை சொல்லுவாங்க. அது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொன்ன உடனே சொல்லக்கூடிய பதில். மலக்குகள் அவங்க 2 பேருக்கு நடக்கிற உரையாடலில் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, என் கணவர் இவ்வளோ வயோதிகராக இருக்காரு, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது மலக்குகள் சொன்ன பதில், நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற செய்தியை திருமறை வசனம் பேசுகிறது. இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க. அந்த மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல பேசும் பொழுது அவங்க வந்ததுக்கான நோக்கங்களில் சொல்லும் பொழுது லூத் நபியுடைய சமூகத்தை அழிப்பதற்கான ஒரு அல்லாஹ் கட்டளையை எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், அதற்காகவும் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற செய்தியும் சேர்த்து சொல்லுவாங்க. லூத் நபி யார்? ஓரினை சேர்க்கை செய்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தார். அந்த கூட்டத்தாரை அழிப்பதற்காக அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் என்ற செய்தியையும் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்கள குறித்து வருத்தப்படுவாங்க. யாரை? அந்த லூத் நபி சமூகத்தை குறித்து. என்ன இப்படி அந்த மக்களையே அழிக்க போகிறீங்க, அநியாயமாக அந்த மக்கள் அநியாயமாக இறந்து போயிடுவாங்களே என்று வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தப்படும் பொழுது அதே மலக்குகள் இப்ராஹிமே
இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளையை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்ற செய்தியை சொல்லுவாங்க. 2 செய்தி இந்த உரையாடலில் வரும். ஒரு செய்தி என்னென்னா, எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு வயசாயிருச்சு என்று சொன்னவுடன் அந்த இடத்துல மலக்குகள் பதில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆதரவான ஒரு பதிலை சொல்லுவாங்க. அதே உரையாடலில் தொடரும் பொழுது அந்த லூத்து நம்ம சமூகத்தை அழிக்க போகிறீங்களா, அந்த மக்கள் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களே என்று வருத்தப்படும் பொழுது அதை பற்றிலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அல்லாஹ் சொன்ன கட்டளையை நாங்கள் அப்படியே நிறைவேற்றப் போகிறோம், அதை குறித்து நீங்கள் வருத்தப்படவோ மறுக்கவோ கூடாது என்ற செய்தியை சொல்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு செய்தியிலையுமே ஒரு டயலாக் வந்த உடனே அதை கேட்டுட்டு அதற்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதிலை மலக்குகள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் அப்படியான ஒரு வாய்ப்பையும் மலக்குகளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளை மாதிரியே நம்மள்ட்ட ஒருத்தர் பேசினார்னா அந்த பேச்சுக்கு ஏற்றவாறு சரியான பதிலை, ஒரு இடத்துல ஆதரவான பதிலையும் இன்னொரு இடத்துல மறுப்பு, இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் என்று 2 செய்தியும் மலக்குகள் செய்ததாக அந்த திருமறை வசனம் பேசுகிறது. 2 இடத்துல அந்த செய்தி வரும். ஒரு இடம் 51வது அத்தியாயம் 24வது வசனத்திலும் இந்த செய்தி வரும். 19வது அத்தியாயம் 64வது வசனத்திலும் இந்த வரலாறு நீளமாக வரும். 2 செய்தியும் வரும் 2 இடத்துல. அப்போது சுய சிந்தனை இல்லாதவர்கள் மலக்குகள் என்று சொல்லக்கூடிய செய்தி பொதுவான செய்தி தான். அதில் விதிவிலக்காக சில இடங்களில் தேவைப்படும் பொழுது அல்லாஹ் நாடினால் அவர்கள் மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டாங்க, சில நேரங்களில் உணர்வுகளோடையும் பதில் சொல்லுவாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியை அடுத்த செய்தியாக பார்க்குறோம். அப்புறம் மலக்குகளை கொடுத்து பேச வேண்டிய இன்னொரு செய்திகளில் மனிதர்களிடத்தில் நம்மிடத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் இல்லை. என்ன வேறுபாடு இருக்குது? மனிதர்களிடத்தில் உடல் வலிமையில் வேறுபாடு இருக்கிறது, புரிதலில் வேறுபாடு இருக்கிறது, இயக்கத்தில் வேறுபாடு இருக்கிறது, பொருளாதாரத்தில் வேறுபாடு இருக்குது, உறவு முறைகளுடைய எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்குது. நிறைய வேறுபாடுகள் எல்லா மனிதர்களிடத்தில். எல்லாரும் ஒரே மாதிரிலாம் இல்லை. அல்லாஹ் இந்த வேறுபாடுகளை ஏன் அமைச்சிருக்காங்கன்னா, அப்போ தான் இந்த உலகம் இயங்கும். ஒருவர் தேவையுடையவராக இருப்பார், இன்னொருவர் தேவையை பூர்த்தி செய்வார். அதற்காக இந்த வேறுபாட்டை இஸ்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறதாக அல்லாஹ் பல இடங்களில் பேசுவான். ஹிந்து மதம் சொல்லக்கூடிய பாகுபாடு வேற, இந்த வேறுபாடு வேறு. ஹிந்து மதம் என்ன பேசும்னா, 4-5 வர்ணம், இவர் மேலேருந்து பிறந்தவர், இங்கேருந்து பிறந்தவர், இவர் இங்கேருந்து பிறந்தவர், இவருக்கு மேலே அவர், அவருக்கு மேலே அவர், அவருக்கு கீழே வரணும், ஒரு படிநிலையை ஹிந்து மதம் பேசும். நம்ம ஒருபோதும் அப்படி மனிதர்களை பாகுபடுத்தி இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் நம்ம எப்போதுமே சொல்ல மாட்டோம். எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான். ஆனால் அவர்களிடத்தில் பல்வேறு வகையான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கிறது. எல்லோரும் ஒரே அளவில் இல்லை. ஒருத்தர் டாக்டருக்கு படிப்பார், ஒருத்தர் நோயாளியாக இருப்பார், ஒருத்தர் வாத்தியாராக இருப்பார், ஒருத்தர் மாணவராக இருப்பார், ஒருத்தர் ஒரு கடினமான உடல் உழைப்பு செய்கிறவராக இருப்பார், ஒருத்தர் மேல்மட்டத்திலிருந்து வேலை செய்கிறவர். இப்படி பல்வேறு வேறுபாடுகள் ஊருடைய புரிதலில், பொருளாதாரத்தில், குழந்தைகளில் எல்லா வித்தியாசமான வேறுபாடுகள் மனிதர்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்படியான வேறுபாடுகள் மலக்குகளிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்குறோம். மனுஷண்ட வேறுபாடு இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். மலக்குகளுக்கு ஒரு படைப்பு தானே. அந்த மலக்குகளிடத்தில் அப்படியான வேறுபாடுகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த செய்தி எங்கே வருதுன்னா, புகாரியில் 3992வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் பேசக்கூடிய செய்தி என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, பத்ர் போரில் கலந்து கொண்ட மலக்குகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க. பத்ர் போரில் நமக்கு தெரியும், ரமலானில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர். அதில் அல்லாஹ் தன்னுடைய படையை இறக்கியதாக திருமறை வசனத்தில் பேசுவான். அந்த செய்தி குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பாங்க, பத்ரில் போரில் கலந்து கொண்டவர்களை குறித்து உங்களுடைய நிலை என்ன என்று. அப்போது பத்ருல் போரில் கலந்து கொண்டவர்கள் என்ன என்று கேட்கும்போது அந்த கேள்வி மனிதர்களை குறித்து கேட்குறாங்க. அந்த போரில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அவர்கள் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போர் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, எத்தனை பேர் இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் அந்த போர் நடந்துச்சுங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த போரில் கலந்து கொண்டவங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் என்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதிலாக சொல்கிறாங்க, எப்படி மனிதர்களிலேயே அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அதே போன்று அந்த போரிலே கலந்து கொண்ட மலக்குகளிலேயே சிறந்தவர்கள் என்ற பதிலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போது மலக்குகளிலும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து அவர்களிடத்திலும் தராதரங்கள், அந்த படித்தரங்களுடைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்ற செய்தியை பார்க்குறோம். இது நேரடியான வரக்கூடிய செய்தி. பதில் போல கலந்துக்கிட்டு அதே மாதிரி எந்தெந்த சூழ்நிலைகளில் மலக்குகள் பயன்படுத்தப்படுறாங்களோ அவரவர்களுக்கு என்று கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை பொறுத்து அவர்களுடைய படித்தரங்களும் நிறைய வித்தியாசப்படுவதை பார்க்குறோம். ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னால் சரியாக இருக்கும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. 2 மலக்குகள் அந்த சபைக்கு வர்றாங்க. வரக்கூடிய 2 மலக்குகளும் ஒருவர் ஜிப்ரீல், இன்னொருவர் மீகாயில். அந்த 2 மலக்குகளும் வந்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் அமர்ந்துக்கிறாங்க. அமர்ந்து 2 மலக்குகளும் தங்களுக்கு இடையே பேசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க உறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த சம்பவம் புகாரியில் 7281 ஒரு நீள பெரிய ஹதீஸாக வரும். என்ன பேசிக்குவாங்கன்னா, இவர் யார் என்று ஒரு மலக்கு கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இவர் யார் என்று ஒரு மலக்கு கேட்பார். இன்னொரு மலக்கு இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் என்று பதில் சொல்லுவார். அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரே என்று ஒரு மலக்கு சொல்லுவார். அதற்கு இன்னொரு மலக்கு பதில் சொல்லுவார், இல்லை இல்லை அவருடைய உள்ளம் தூங்கவில்லை என்று பதில் சொல்லுவாங்க. இப்படி 2 பேருக்கு இடையில் பேச்சு நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதரும் உறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இவரை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்று ஒரு மலக்கு கேட்பார். அப்போ இன்னொரு மலக்கு சொல்லுவார், இவர் ஒரு கட்டிடத்தை போன்றவர் என்று இன்னொரு மலக்கு சொல்லுவார். ஒரு அழகான கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்தில் குடிபூறுவதற்காக விருந்துக்காக மக்களை அழைக்கக்கூடிய ஒரு மனிதரை போன்ற உதாரணம் இவருக்கு என்று ஒரு மலக்கு சொல்லுவார். ஒரு வீடு கட்டி வீடு குடிபூறுறதுக்காக நம்ம சாப்பிட கூப்பிட்றோம் இல்லையா, அப்படி மக்களை அழைத்து இவர் உணவு பரிமாறக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவர் என்று அந்த செய்தி சொல்லும். அப்போ சொன்ன உடனே இந்த ஒரு கட்டிடம் என்றால் என்ன, இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக சொல்லுங்களேன் என்று அந்த மலக்கு கேட்பார். விலங்குலையே ஒரு கட்டடம் கட்டி அதை குடிபூறுறதுக்காக சாப்பிட அழைச்சி விருந்து கொடுக்குறவரை போன்றவராவார் என்றால் என்ன என்று இன்னொரு மலக்கு கேட்பார். அப்போ அந்த இன்னொரு மலக்கு பதில் சொல்லுவாங்க. அப்படி என்றால் இவர் சொர்க்கத்திற்குரியவர். சொர்க்கம் என்ற மாளிகை கட்டி அதிலே மக்களை அழைத்து அதிலே அவர் அந்த சொர்க்கவாசிகளாக மாற்றுவதற்கான ஒரு அழைப்பு பணியை செய்யக்கூடியவர் என்ற அடிப்படையில் அந்த விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது சரியான பாதை எது, தவறான பாதை என்று அல்லாஹ் சுட்டி காட்டியதை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு அழகான கட்டிடத்தில் கொண்டு போய் நம்ம கட்டிடத்தை கட்டி அதுக்கு நம்ம அழைத்து உணவு கொடுத்து தங்க வைத்து நம்மை உபசரிக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவர் என்ற அந்த செய்தியை அதில் பார்க்குறோம். அந்த 2 மலக்குகளும் அவங்களுக்கு இடையிலே பேசிக்கொண்ட இந்த செய்தியை அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. 2 மலக்குகள் அமர்ந்து இந்த உலகத்தில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து பேசினாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது நமக்கு தெரியும், மரணம் ஒருவர் சம்பவித்து விட்டால் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம். அடக்கம் பண்ண உடனே மலக்குகள் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவர் கேள்வி கேட்ட உடனே அவர் பதில் சொல்லுவார். எவர் சரியான பதிலை சொல்கிறாரோ அவர் புது மாப்பிள்ளை தூங்குறது மாதிரி தூங்குங்க, எவர் தவறான பதிலை சொல்லுகிறாரோ அவர் மறுமை நாள் வரை வேதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்ற செய்தி நமக்கு தெரியும். அந்த செய்தி பார்க்குறோம் இல்லையா. அந்த செய்தி குறித்து விரிவாக பேசும் பொழுதும் 2 மலக்குகள் பயன்படுத்துவார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அந்த இடத்துல வரக்கூடிய மலக்குகள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். இப்படி நிறைய செய்திகள் மலக்குகளை குறித்து பார்த்து கொண்டே போயிட்டார்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது. இப்போ கடைசியான செய்திக்கு வந்துடுவோம். இப்போது மலக்குகள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது மலக்குகளுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். பொதுவாக நமக்கு தெரியும், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சம்பவிக்கும் நிச்சயமாக. அப்போ எல்லோரும் மரணத்தை நாம் சம்பவிப்போம், எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் மலக்கு வருவார். அதை குறித்தெல்லாம் கடந்த உரைகளை விரிவாக பார்த்துருக்கிறோம். நம்மள்ட்ட மலக்கு வருவார், வந்து சலாம் சொன்னால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம், சலாம் சொல்லவில்லை என்றால் தவறான பாதையில் இருக்கிறோம் என்ற செய்தியை பார்த்தோம். உயிரை வாங்கும் பொழுது வரக்கூடிய மலக்கு சலாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு வரும் பொழுது அவர் ஒரு துணியை கொண்டு வருவார். அந்த துணியில் நம்முடைய உயிர் வைக்கப்படும். அந்த நம்ம இடத்துல சலாம் சொல்லி நம்ம உயிரை அழைப்பார் அந்த மலக்கு. நல்ல ஆத்மாவே நீங்கள் அழகான முறையில் வெளியில் வந்துடுங்க என்று அழைப்பு கொடுப்பார்.
அந்த உயிர் நல்ல அடியாராக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக வெளியில் வரும். அந்த அந்த துணி நறுமணம் நிறைந்த அந்த துணியில் கஃபன் துணி மாதிரி ஒரு துணியில் வச்சு உயிரை எடுத்து கொண்டு போவார். அப்படி போகும் பொழுது நல்ல வாசம் அடிக்கும். உயிரை அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு போயிட்டு இருக்கும்போது மற்ற மலக்குகள் கேட்பாங்க, இது யாருடைய உயிர் இவ்வளவு வாசம் அடிக்குது என்று கேட்பாங்க. அப்போ இந்த உயிரை கொண்டு சொல்லக்கூடிய மலக்கு சொல்லுவார், இவர் நன்மையை அதிகம் கொள்ளையடித்த ஒரு ஆத்மா, ஒரு ரூஹை நாங்கள் கொண்டு சொல்லுகிறோம், இவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அந்த கொண்டு சொல்லக்கூடிய மலக்கு சொல்லுவார். மற்ற மலக்குகளும் அவருக்கு சுப செய்தி வாழ்த்து செய்தி சொல்லுவாங்க. கொண்டு போய் இல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல ஏட்டில் இவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்படும் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அதுவே ஒரு கெட்ட அந்த உயிர் எப்படி அந்த மனிதரிடத்துலேருந்து வெளியில் வரும் என்றால், ஒரு தோல் பாத்திரத்திலிருந்து தண்ணியை கீழே ஊற்றுவோம், எப்படி சத்தம் இல்லாமல் ரொம்ப லேசாக வருமோ அதே மாதிரி வரும் என்ற செய்தியும் பார்க்கிறோம். கெட்ட அடியாராக இருந்தால் அவரிடத்தில் முகத்திலும் முதுகிலும் அடித்து உயிர் பிடுங்கப்படும். அவர்களை பார்த்து அவர் வெருண்டு ஓடுவார். அவருக்கும் ஒரு துணி கொண்டு வரப்படும். அது நாற்றம் எடுத்த துணியாக இருக்கும். அதில் அந்த ரூஹு வைக்கப்படும், கொண்டு செல்லப்படும். நல்ல நாற்றம் அடிக்கும். மற்ற மலக்குகள் கேட்பாங்க, யார் இவருக்கு கும்பிட்டு நாற்றம் அடிக்கிறது, யார் இந்த ஆத்மா என்று கேட்பாங்க. இவர் தீமைகளை அதிகம் சம்பாதித்த ஒரு கெட்ட ஆத்மா என்று சொல்லப்படும். அவரை கொண்டு போய் சிஜ்ஜீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏடு, இந்த தவறான வழியில் வந்தவர்களை பெயர் பதிவு செய்யப்படக்கூடிய ஏடு, அந்த ஏட்டில் கொண்டு போய் பதிவு செய்யப்படும் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது ஒரு மனிதன் மரணத்தை சம்பவிக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் உயிர் போன பின்னால் நம்ம கஃபன் செய்வோம், ஜனாசா தொழுகை நடத்துவோம், கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். அப்போ திருப்பி இந்த மலக்குகள் வருவாங்க, வந்து கேள்வி கேட்பாங்க, தூங்குவாங்க, இல்லை அடி வாங்குவாங்க. 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் அங்கே போகும். இது மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. மலக்குகள் மரணத்தை சம்பவிப்பாங்களா என்று பார்த்தால் சம்பவிப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஆய்வு பண்ணி சொல்ல வேண்டிய செய்தி தேவையில்லை. திருமறை பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் எல்லாமும் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர என்று திருமறை வசனம் பேசும். உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிரும் அல்லாஹுடைய முகத்தை தவிர என்றால், அந்த எல்லாமும் என்கின்ற இடத்துல மலக்குகளும் உள்ளே வந்துடுவாங்க. அவர்களும் மரணத்தை சம்பவிப்பார். நம்ம சம்பவிக்கிற மாதிரி மரணம் அவர்களுக்கு இருக்குமா, அது பற்றியான எந்த தகவலும் இல்லை. நாம் எப்படி உயிரை கைப்பற்றும் பொழுது என்னென்ன நடக்கும், நமக்கு உயிர் அடக்கம் செய்யப்படுவோம், அங்கே என்னென்ன நடக்கும், அதுக்கப்புறம் நமக்கு விசாரணை என்னென்ன நடக்கும், இது நிறைய படிநிலைகள் நமக்கு இருக்குது. அப்படியான படிநிலைகள் மலக்குகளுக்கு இல்லை. காரணம், அவர்களுடைய படைப்பே வித்தியாசமான படைப்பு, நம்மை போன்ற ஒரு படைப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கும் மரணம் ஒன்று உண்டு. மரணம் என்று ஒன்று என்றால் எல்லாமும் அழிந்துவிடும் அல்லாஹுடைய முகத்தை தவிர என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மரணம் ஒன்று என்று பார்க்கிறோம். மரணத்திற்கே மரணம் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்க முடியுது. மரணம் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கே மரணம் உண்டு என்று. எப்படி நாளை மறுமை நாளையில் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து எல்லாம் தீர்ப்பு கொடுத்து எல்லாம் செட்டில் ஆன பிறகு சொர்க்கவாசி நரகவாசி என்று செட்டில் ஆன பின்னால் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு மனுஷன் நரகத்தில் கிடந்து வாழ்வாள்னு கத்துவான். என்னான்னு அல்லாஹ் கேட்பான், என்னடா விஷயம், ஏன்டா கத்துறேன்னுப்பான். என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் வாசலை விட. வாசலுக்கு வருவான், சொர்க்கத்துக்கு போகிற பாதையை காட்டேன் பார்ப்பான். அப்போ சொர்க்கத்துக்கு வாசலில் வருவான். இப்படி ஒரு படித்தரமாக வந்து அல்லாஹ் சிரிப்பான் என்ற சம்பவத்தில் வரும். கடைசியாக போடா வீணா பண்ணவனே, இன்னும் அல்லாஹ் அவனுடைய இயலாமையை பார்த்து அல்லாஹ் தலையில் தட்டி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான்னு சொல்லுவேன். கடைசி மனுஷன் எல்லாம் சொர்க்கம் போய் செட்டில் ஆன பின்னால், நரகம் சொர்க்கம் என்று எல்லாம் தீர்ப்பு கொடுத்து எல்லாம் சரியான பின்னால், இந்த மரணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவத்தை ஆடு போன்ற ஒரு உருவத்தை எல்லாம் உண்டாக்கி சொர்க்கவாசிகளை கூப்பிடுவான். கூப்பிட்டு இது யார் என்று தெரிகிறதா என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் ஏற்கனவே சந்தித்த நிகழ்வு அது. ஏன்னா எல்லாரும் மரணத்தை தானே வந்திருப்பாங்க, எல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஓ, இது மரணம் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் அந்த ஆட்டை அறுத்து மரணத்திற்கு மரணம் கொடுப்பான் என்ற செய்தியை பாருங்கள். அதே மாதிரி நரகவாசிகள் எல்லாத்தையும் எல்லாம் கூப்பிடுவான். கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு இது யாரும் தெரியுதான்னு கேட்பான். அவங்க எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க மரணத்தை. அப்போ இது மரணம் என்று சொல்லுவாங்க. அந்த மரணத்திற்கு மரணம் கொடுத்து அதற்கு மேல் அங்கே மரணம் இல்லை என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6548 செய்தியாக பார்க்குறோம். மரணம் இல்லை என்றால் என்ன, அது நமக்கு தெளிவாக விளங்கும். சொர்க்கத்திற்குள்ளே போனவங்க நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருப்பாங்க. நரகவாசி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க. அதற்கு பின்னால் அவர்களுக்கு மரணம் என்றே கிடையாது, அவர்கள் அதிலே இருப்பார் என்ற செய்தியை பார்க்கும். இப்படி மலக்குகளை குறித்து நிறைய செய்திகளை பார்க்குறோம். நம்மோடு சேர்ந்து நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்மை கண்காணிப்பவர்களாக, நாம் செய்யக்கூடிய சரி தவறுகளை பதிவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய படை.
எந்த தவறையும் எந்த கூடுதல் குறைவையும் செய்ய மாட்டாங்க. நாம் என்ன செஞ்சோமோ அதைத்தான் பதிவு செய்வாங்க. இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி தான், யார் பார்த்தாலும் யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படை செய்தி தெளிவாக பதியவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் எந்த விஷயமும் சரியான விஷயமாக மாறாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், யாராவது பார்க்குறாங்களான்னு சுற்றி முற்றி பார்ப்போம். வீடுகளில் நம்ம வீடுகளில் இருக்கிறோம்லையா மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம். மொபைல் ஃபோன் வச்சுருக்கும்போது இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது படம் வந்தால் நம்ம பிள்ளைகளில் பக்கத்தில் நிற்கிதான்னு பார்ப்போம். பார்க்குறோமா இல்லையா? பொண்ணாட்டி இருக்காங்களா, புள்ள இருக்காங்களா என்று பார்த்து விட்டு அதை பார்ப்பதாக பார்க்கக்கூடாதா என்று யார் முடிவெடுக்கிறார்? நாம் தான் முடிவெடுக்கிறோம். பொண்டாட்டி பார்த்தாலும், புள்ள பார்த்தாலும், அப்பா பார்த்தாலும், அம்மா பார்த்தாலும், அண்ணன் தம்பி பார்த்தாலும், ஊர் பார்த்தாலும், ஜமாத்து பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யார் பார்க்கிறார்? அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான் என்பது அல்லாஹுடைய படை மலக்குகள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் நாளை போட்டு நமக்கு காண்பிக்கப்படும், அதில் எந்த மறுப்பும் இல்லாமல். அதனால் அதை எப்பொழுதும் நினைவுபடுத்திக்கிட்டே நம்மளை ஒரு படை இப்போ நீங்கள் யூஆர் இன் அண்டர் சிசிடிவின்னு போட்ட உடனே நம்ம கவனமாக இருக்கிறோம். இந்த பில்டிங்குள்ளே சிசிடிவி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க என்று பில்டிங்கில் போடப்பட்டிருக்குதா? போட்ட உடனே பெண்கள் தங்களுடைய உடைகளை சரி செஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறாங்க. அது கண்காணிக்கப்படுகிறது என்று அந்த எந்திரத்துக்கு நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது நம்மை அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான், எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். அந்த பதிவை நாளை நினைவுபடுத்தும் பொழுது எந்த கூடுதலும் உள்ள குறைவும் இல்லாமல் நடந்ததைத்தான் காட்டுவான், போட்டு காட்டுவான் என்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். அதனால் அந்த படை நம்மோடு கூட வந்துக்கிட்டே இருக்குது. அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் நாம் அவர்களிடத்தில் நல்ல உறவாடக்கூடிய வகையிலையும் நமக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய வகையிலையும் நல்லடியாராக முடிந்த அளவுக்கு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்திக்கிட்டே வரணும். ஏன் திருப்பி இதை சொல்கிறேன்னா, நம்மளை வழிகெடுப்பதற்கு பெரிய அளவில் ஒன்றும் தேவையில்லை. கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு போதுமானது 100%. என்னதான் ஃபயர்வால் போட்டிருந்தாலும் ஃபயர்வாலையெல்லாம் தாண்டி அப்புறம் இன்னும் சமீபத்தில் தான் எனக்கு அந்த செய்தி தெரியும், நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்களோ அதைத்தான் ஏஐ உங்களுக்கு கொண்டு தரும். சர்ச் இன்ஜின் நீங்கள் சினிமா குறித்த தகவல்களை அதிகமாக தேடினால் அடுத்தடுத்த வீடியோவாக சினிமா குறித்த தகவல்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் வேறு ஏதாவது நல்ல செய்திகளை குறித்து தேடுனா அதை குறித்த வீடியோக்கள், ஒரு செருப்பை குறித்து தேடிங்கன்னா செருப்பை குறித்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சர்ச் இன்ஜினில் அப்படி தான் ப்ரோக்ராம் செட் பண்ணுங்க. எதை அதிகமாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை கொண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் தரும். அப்போது நீங்கள் அலங்கோலமான வீடியோக்களை, அநாகரிகமான வீடியோக்களை நம்ம பார்க்கணும்னா அது சம்பந்தமான வீடியோக்கள் தான் வரிசையாக விழும், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். அதனால் எதை நம்ம சர்ச் இன்ஜினில் பார்க்குறோம், எதை நம்ம தள்ளி விடுறோம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணோம்னா அப்படியான படங்களோ எதுவுமே வராது. வராமல் இருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஏன்னா நம்ம மனுஷன்தான், மனிதன் பலகீனமானவன் தான், சஞ்சலப்படக்கூடியவன் தான். எல்லாருமே எத்தனை வயதாக இருந்தாலும் ஆண் தான், பெண் தான், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. பெண்கள் அவ்வளோ ஈஸியாக அதில் போகிற மாதிரி தெரியல. ஆண்கள் பல நேரங்களில் அதை வழி தவறி போகிற செய்தியை பார்க்குறோம். இது யாருமே பார்க்கலையே, நம்ம மட்டும்தானே பார்க்குறோம் என்று ஒருபோது நினச்சிடாம நம்ம அல்லாஹ் ஒரு சிசிடிவி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சரியாக இருக்கும். அது சரியாக இருந்தால் வணக்க வழிபாடுகளில் சரியாக இருக்கும். நமக்கு தெரியும், தொழுகை குறித்து பேசும் பொழுது இது மானக்கேடான காரியங்களை தடுக்கும். தொழுகையினுடைய செய்திகளில் மிக முதன்மையான செய்தி, நம்மிடத்தில் தொழுகை சரியாக இருந்தால் எதை தடுக்கும்? மானக்கேடான காரியங்கள் நம்மை விட்டு தடுக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தா எப்படி அழுக்கு இல்லாமல் இருக்கும், அது மாதிரி பாவம் இல்லாமல் இருப்போம் என்ற செய்தியை பார்க்குறோம். அதனால் அதை கூடுதலாக கவனமாக வைத்துக்கொண்டு எல்லா நேரங்களும் நம்மால் இயன்றளவு நம்மை சரிப்படுத்துவதற்கான முயற்சியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்வோம். இந்த உரையோடு மலக்குகளை குறித்த செய்தி முடியுது. அடுத்த உரையில் இன்ஷா அல்லாஹ் ஜின்களை குறித்து செய்திகளை பார்ப்போம். அது ஒரு வித்தியாசமான படைப்பு. அதை குறித்தான விரிவான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில் பார்ப்போம். முடிச்சுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.